பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 மே 23 மே 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 அமைச்சர்கள் பதவியேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரவையில் மொத்தம் இதுவரை 33 பேர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இருந்தது. அதாவது தமிழகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுத்துறை, சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவே ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருக்குப்பா, சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவே, செயற்கை நுண்ணறிவு துறைக்காகவே ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனோட அமைச்சராக ஆர் குமார் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரிங்களா. அப்போ நுண்ணறிவுத்துறை அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அதோட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் குமார். ப்ளஸ் அது போக காங்கிரஸ்க்கு 2 அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். 1967 தான் கடைசியாக பக்தவத்சலம் அவரோட பீரியடில் வந்துட்டு அமைச்சரவை இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1967 அறிஞர் அண்ணா தான் ஆட்சி பண்ணார். 2026 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளோட ஆட்சி தான். அதுவரையும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கவே இல்லை. இப்போ 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சரவையில் இடம் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ், சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா. ரைட், அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நியூஸ் கம்மி தான், இன்னும் திட்டங்கள் எதுவும் நிறைய அறிவிக்கப்படலை, அதனால கம்மியான நியூஸ் தான் இருக்குது. இது இந்த 5 நாள் வந்துட்டு பிரதமர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருந்தார் பார்த்தீங்களா. அதில் ஒவ்வொரு ஊரோட ஒரு சில பிரசித்தி பெற்ற சிறப்பான விஷயங்களை கொடுத்துருக்காரு பிற பிரதமர்களுக்கு. அதில் நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். இது பாருங்கள், அசாமோட தங்கப்பட்டு என்கிற சிறப்புக்குரிய முகாப்பட்டு சால்வை. அப்போ முகாப்பட்டு எங்கே சிறப்புக்குரியதுன்னா அஸ்ஸாம். அடுத்து மணிப்பூரில் புகழ்பெற்ற ஷிருய் லில்லி பட்டு சால்வை, சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஷிருய் லில்லி பட்டு சால்வை எங்கே அப்படின்னா மணிப்பூரில். அடுத்து ஜெய்ப்பூரோட நீல மட்பாண்டம். இந்த இது பாருங்கள், ராஜஸ்தானின் மீனாகரி குந்தன் காதணிகள், சரிங்களா. அப்போ மீனாகரி குந்தன் காதணிகள் எங்கே ஃபேமஸ் அப்படின்னா ராஜஸ்தான். அடுத்து லடாக்கின் தூய கம்பளி சால்வை. இந்த பாருங்கள், மாம்பழங்களின் அரசி என அறியப்படும் குஜராத் கேசர் மாம்பழங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, மாம்பழங்களின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா குஜராத்தோட கேசர் மாம்பழங்கள், சரிங்களா. அதே மாதிரி மேகாலயாவோட அன்னாச்சி பழங்கள் கூடுதலாக இந்தது, சரிங்களா. கேரள மாநிலம் பாலக்காட்டில் விளையும் சிவப்பு அரிசி, இது ரொம்ப முக்கியம். அப்போ சிவப்பு அரிசி இந்தியாவில் எங்கே விளையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரள மாநிலம் பாலக்காட்டில் விளையுது, சரியா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதை பார்த்துக்கோங்க. ரைட்டுமா, அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பா லீக் கால்பந்து போட்டி, சரிங்களா. கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்டன் வில்லா 3-0 அப்படின்ற கோல் கணக்கில் ஃப்ரைபர்க் அதை வீழ்த்தியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை யூரோப்பா கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா ஆஸ்டன் வில்லா, சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த நாள் போய் பார்க்கலாம். அக்னி 1 ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. அக்னி 1 ஏவுகணை அப்படின்றது 700லேருந்து 1200 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து செல்லக்கூடியதுப்பா, ரொம்ப முக்கியம், சரிங்களா. அக்னி 1 ஏவுகணையோட ரேஞ்சு, ஃபயரிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து 1200 கிலோமீட்டர், 2500 கிலோ வரையும் சுமந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அதிகபட்சம் 3500 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அக்னி 4 ஏவுகணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3500 கிலோமீட்டருக்கு 1 முதல் 4 வரை இந்த அக்னி சீரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அக்னி 5 வரையுமே நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அக்னி 5 அப்படின்றது 5000 கிலோமீட்டரும், கூடுதலாக அக்னி பிரைம் அப்படின்றது ஒரு 1000 கிலோமீட்டரும் இப்போ வந்து இருக்குது, சரிங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அக்னி 6 வந்து டெஸ்டிங்கில் இருக்குது, ஓகேவாப்பா. ஸோ அதை பார்த்துக்கங்க. அடுத்து எபோலா வைரஸ் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்குப்பா. எங்கே அப்படின்னா காங்கோ நாட்டோட உகாண்டா, சரிங்களா. அதாவது காங்கோ குடியரசு நாடு, உகாண்டா, இந்த 2 நாடுகளில் அதிகமாக இப்போது இந்த எபோலா வைரஸ் வந்து பரவுது. காய்ச்சல், உடல் சோர்வு, தலைவலி இதெல்லாம் வந்து இதுக்கான அறிகுறி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது, திரவ வழியில் ரத்தங்கள், அதே மாதிரி
இது சரிங்களா, யூரின் மூலியமாக, ரத்தம் மூலியமாக, உமிழ்கள் சரிங்களா, எச்சில் மூலியமாக அதிகமாக பரவக்கூடியது இந்த எபோலா வைரஸ். கூடுதலாக இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. புனேயில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய வைராலஜி நிறுவனம் முழு அளவில் தயாராகி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தேசிய வைராலஜி நிறுவனம் ப்ளஸ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எங்கே இருக்குது அப்படின்னா புனேயில். ரொம்ப முக்கியமானதுப்பா சரிங்களா, கேட்கலாம். தேசிய வைராலஜி நிறுவனமும் புனே தான். ஓகே ரைட். அடுத்து சாரிப்பா, இதில் வேறு நியூஸ் எதுவும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் அந்த சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் எல்லைகள் திட்டம் மட்டும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணி போட்டுறேன். இந்த ஸ்மார்ட் எல்லைகள் திட்டம் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை மட்டும் ஷார்ட்ஸில் கவர் பண்ணி போட்டுறேன்ப்பா. வேறு இதில் இந்த இது பார்ப்போம். அதாவது ஆசிய கோப்பை ஹாக்கி எங்கன்னா ஜப்பானில் நடைபெற இருக்குது. சாரிப்பா, ஆசிய கோப்பை ஹாக்கி வந்து ஜப்பானில் நடைபெற இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான ஆசிய கோப்பை சரிங்களா. 18 வயதுக்கு உட்பட்ட அண்டர் 18. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹாக்கி அணியோட கேப்டன் வந்து ஸ்வீட்டி குஜூர் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட்டி குஜூர் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த இது வேணாம், அஷ்மிதா தோல்வியில்